நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த குமாரபாளையத்தில் சொத்து தகராறில் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் பெண்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரம். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ஒட்டமச்சை பகுதியில் பழனியப்பன் என்பவர் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவரது அக்கா கந்தாயி என்பவருக்கு வீட்டினுடைய இடம் என்பது கொடுத்துள்ளார். தொடர்ந்து இந்த வீட்டினுடைய இடத்தை அவர் பத்திரம் மூலியமாக எதுவும் எழுதி கொடுக்காமல் இருந்த நிலையில் தொடர்ந்து அவருடைய தங்கை கந்தாயி மறைவுக்கு பின் பழனியப்பனுடைய மகள் ராணி என்பவருக்கு எங்களது சொத்தை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என கூறிய நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்த மற்றொரு தரப்பினர் நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்துள்ளனர். தொடர்ந்து வழக்குகள் அந்த சொத்தினுடைய வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற காரணத்தில் தற்போது இந்த வீட்டினுடைய உரிமையாளர் அந்த வீட்டினுடைய மேற்கூரை பராமரிப்பதற்காக இன்று சுத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது மற்றொரு தரப்பினரான ராணி என்பவருடைய தரப்பினர் சுமார் ஒரு 3க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் 2க்கும் மேற்பட்ட ஆண்கள் திடீரென கைகலப்பில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் வீட்டினுடைய பின்புறத்தில் நின்று கொண்டு சரமாரியாக தாக்கும் காட்சிகள் என்பது தற்போது வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து இரு பெண்கள் அவருடைய முடிகளை பிடித்துக் கொண்டு அந்த காட்டினுடைய பின்புறம் பகுதியில் தரதரவென அடிக்கும் காட்சிகளும் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த வழக்குகள் தற்போது ராணி என்பவர் தொடர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுதுதான் இந்த ராணிக்கும் இந்த வீட்டினுடைய மற்றொரு உரிமையாளர் தரப்பினருக்கும் கடும் சண்டை என்பது ஏற்பட்டிருக்கின்ற காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.